தேவா தொலைக்காட்சி நண்பர்களே, திருச்சபையோடு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவா தொலைக்காட்சி இன்று ஒரு புகழ்வாய்ந்த கத்தோலிக்க தொலைக்காட்சியாக வளர்ந்து வருவதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் வெளிநாடுகளிலே இருக்கின்ற நண்பர்கள் யூடியூப், ஃபேஸ்புக் இவற்றின் வழியாக பார்த்து ரசிக்கின்றார்கள். அவர்கள் தருகின்ற அந்த ஃபீட்பேக் அதை எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த தாய் திருச்சபையோடு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நான் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற நமக்கு சில கேள்விகள், சவால்கள் இதை பற்றியெல்லாம் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். கத்தோலிக்க திருச்சபையிலே சில கோட்பாடுகள், டாக்மாஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்மா கான்ஸ்டிடியூஷன் போல, அந்த டாக்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திருச்சபையுடைய உறுப்பினராக இருக்க முடியாது. அந்த டாக்மாவை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே திருத்தந்தை அவர்கள் மக்களுக்கு அறிவிப்பார்கள். அது எப்படி அறிவிப்பாங்கன்னா, போப்பாண்டவர் ஒரு நாற்காலி இருக்கு, எக்ஸ் கத்தீட்ரா, அவருடைய வலுவா வரம்பெற்ற அறிவிப்புகளை மக்களுக்கு கொடுக்கின்றது. அந்த இதில் உட்கார்ந்து தான் அறிவிப்பாங்க. அந்த அதிகாரத்தோடு அறிவிப்பு. நிறைய டாக்மாஸ் உண்டு. அது வேற சபையில் இருக்கிறதா, 1-2 தவிர இருக்கிறதாங்கிறது தெரியாது. அதில் டாக்மாஸ் ஒன்று, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அன்னை மரியாள் பாவமின்றி ஜென்மித்தவள். எல்லாம் டாக்மாஸ். இதை திருச்சபை அதிகாரத்தோடு, இயேசு அதிகாரத்தோடு போதித்தது போல திருச்சபை அதிகாரத்தோடு இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். இது பலருக்கு இது எப்படி நடக்குது, என்ன இது, அங்கே இருக்கா. அப்போ இதுக்குள்ள விவிலிய பின்னணி எல்லாம் அங்கே நமக்கு திருச்சபையில் சொல்லி தருவாங்க. இருக்கு. நான் மாதாவை பற்றி ரொம்ப படிச்சிருக்கிறேன், எனக்கு மாதா பக்தன் நான். இதெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக நான் பதில் கொடுப்பேன். அப்போ கத்தோலிக்க திருச்சபை எப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்கிறத இந்த கொள்கை திரட்டுக்களும் நமக்கு எடுத்து சொல்லும். சிலருக்கு இது புரிய விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் விவிலியத்திலே மாதாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் பற்றி அறிய விரும்ப மாட்டாங்க. இயேசுவே போதும் அப்படின்னு சொன்னால் லூக்கா நற்செய்தியை போய் பாருங்கள், அன்னை மரியாவை பற்றி நிறைய அவர் எழுதி வச்சிருப்பார். திருவழிபாட்டில் அன்னை மரியாவை பற்றி இருக்கு. அப்புறம் எங்கே போவோம், தொடக்க திருச்சபையில் பாருங்க, இப்படி சொல்லுவோம். அப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபை என்றது தனித்தன்மை வாய்ந்தது, வேறுபட்டு நிற்பது, உறுதியாக நிற்பது. இது திருச்சபையுடைய கோட்பாடுகள். அப்புறம் கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய சட்டங்கள் உண்டு, சட்ட திட்டங்கள் உண்டு. ஆங்கிலத்தில் அதை கேனன் லா என்று சொல்லுவார். ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறது போல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனை வழிநடத்துவதற்கு திருச்சபை அந்த கேனன் லா வச்சிருக்கு. சட்டங்கள். ஒரு திருமணம் எப்படி இருக்கணும், ஒரு திருமணத்துக்கு எப்படியெல்லாம் உள்ள வழிமுறைகள் இருக்கணும், தகுதி இருக்கணும், அப்படி சட்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வழிபாட்டை நடத்துகின்ற பொழுது என்ன முறையை பின்பற்ற வேண்டும், அதில் என்னென்ன சட்டங்கள் இருக்கு, அந்த பீடத்தில் இருக்கும்போது எதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். நீங்கள் நினைக்கூடாது சும்மா ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போகிறது போல ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகிறோம், நின்று எதையாவது பண்ணிட்டோம், அப்படி இல்லை. ஏன்னா இட் இஸ் கைடட் பை த கேனன் லா. அந்த ஒரு பீடத்தில் மெழுகுவர்த்தி தான் மட்டும்தான் இருக்கணும், பீட துணி இப்படி இருக்கணும், திருப்பலிக்கு பயன்படுத்துகிற ஆடைகள் இன்றைக்கு என்ன நிறத்தில் இருக்கணும். இப்போ பொது காலம்னு சொல்கிறோம், பச்சை நிறத்தில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் ஃபாதர் வருவாங்க. எங்கே உலகம் ஃபுல்லாக அண்டார்டிகாவிலையும் பச்சை நிறத்தில் தான் அவர் போடுவார்.
எனக்கு ஆசையாக இருக்குன்னு ஒரு பட்டு கலரில் பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்க முடியாது. இட் இஸ் கைடட் பை த கேனன் லா. திருச்சபை சட்டத்தால் அது வழிநடத்தப்படுது. அதனால கத்தோலிக்க திருச்சபை வித்தியாசமானது. எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி ஆசி வழங்கணும், இந்த சிலுவை அடையாளத்தை வரையும் பொழுது எப்படி இருக்கணும் அவனுடைய விரல்கள், இன்றைக்கு என்ன வாசகம், பைபிளை எடுத்து ஒரு வாசகம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் வாசிக்க முடியாது, வாசிக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த வாசகம் இருக்கும். இதுதான் அமெரிக்காவிலையும் வாசிப்பான், ஐரோப்பாவிலையும் வாசிப்பான், இத்தாலியிலையும் வாசிப்பான், அரபு நாடுகள்லையும் வாசிப்பான், ஆப்பிரிக்காவில் வாசிப்பான். அப்போ திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபைக்கென்று ஒரு தலைமை மட்டுமல்ல, நம்மை வழிநடத்த சில சட்டத்திட்டங்கள். அதில் சிலது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆயர் சொல்லுவாங்க, சரி இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ கோர்ட்டில் போய் ஒரு ஆள் டைவர்ஸ் வாங்கிறார், விவாகரத்து வாங்கிறார். உடனே திருச்சபை அதை விவாகரத்தாக ஏற்றுக்கொள்ளாது. திருச்சபை திருப்பி விசாரணை நடத்தி, திருச்சபைக்கென்று ஒரு கோர்ட் இருக்குது, இது விவாகரத்தாக ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை நம்ம விலக்கி விட்டு வேறு திருமணம் பண்ணலாம் என்று திருச்சபை சொல்லும். அதற்கு கேனன் லா, அந்த சட்டம் இருக்கும். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் அந்த தனித்தன்மைங்கிறது டாக்மாஸ், கொள்கை திரட்டுக்கள், சட்டங்கள், சட்ட திட்டங்கள், வழிகாட்டுதல்கள், இதையெல்லாம் பல கோடி மக்களுக்கு வழங்குகின்ற ஒரே ஒரு நபர் இருக்கிறார். அதுதான் திருத்தந்தை, தலைமை. அந்த தலைமை சொல்லும் இப்படிதான் இருக்கணும். ஆகவே கத்தோலிக்க திருச்சபை என்பது கொள்கை அளவிலும் மாறுபட்டது, சட்ட திட்டங்கள் அடிப்படையிலும் அது மாறுபட்டது, தலைமையிலும் அது மாறுபட்டது, போதனைகளிலும் அது மாறுபட்டது. அதான் சொல்லுவாங்க த ரிச்னஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். கத்தோலிக்க திருச்சபையுடைய செழிப்பு, அதை ஒரு பூங்காவுக்கு ஒப்பிடலாம். விதவிதமான மலர்கள், செடிகள், மரங்கள் இருப்பது போல கத்தோலிக்க திருச்சபை அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அந்த புனிதர்கள், சகல புனிதர்களுடைய அழகை பார்க்கலாம், அன்னை மரியாவுடைய அழகை பார்க்கலாம், அப்போஸ்தலருடைய பாரம்பரியத்தை பார்க்கலாம், திருச்சபை வழங்குகின்ற அறிவுரைகள், சட்ட திட்டங்களை பார்க்கலாம். The Catholic Church is like a park, garden with the varieties of flowers. அதான் கத்தோலிக்க திருச்சபை. மீண்டும் ஒருமுறை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.